நம்ம ஊரில் வெறிநாய் கடியில் மட்டுமே 2 லட்சம் பேர் வந்து பாதிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா, உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவு என்னன்னா, நாய்களை வந்து கொல்லக்கூடாது, ஜீவகாரண்யம் பார்க்குறாங்க. ஏன்னா முன்னெல்லாம் தெருநாய் இருந்ததுன்னா அதை சாவடிச்சிருவாங்க. வெறிநாய் பிடிச்சாலே வெறிநாய் இருந்தாலே சாவடிச்சிருவாங்க, கட்டுக்குள்ளே இருந்தது. ஆனால் இன்றைய வெறிநாய் வந்து பல்கி பெருகி போச்சு. சரி, இந்த வெறிநாய் பல்கி பெருகி போச்சுன்னா இதை கண்ட்ரோல் பண்ணலான்னா அதுக்கான நிதி ஒதுக்கீடோ இல்லை அதை வந்து பார்க்குற அளவுக்கோ நம்மளுக்கு அதாவது பவர் இல்லைன்ற. எவ்வளோ ஆட்களை நீங்கள் நாய் பிடிக்கிறதுக்கு போடுவீங்க? நாய் வந்து குட்டி போட்டு அது மாட்டுன்னு பெற்று போட்டுகிட்டே இருக்கும். எத்தனை நாயை நீங்கள் வந்து இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பீங்க? இது ஒன்று. எல்லாத்த விட மிக முக்கியமான விஷயம், இந்த நாய்ங்க இவ்வளோ பெருகிறதுக்கு இன்னொரு மறைமுகமான காரணம், இந்த வீட்டில் மீந்தது பண்டம் இதெல்லாம் இருக்குதுல்ல, இதை எடுத்துகிட்டு வந்து இவன் வந்து குப்பையில் போடணும். அதை அப்பார்ட்மெண்ட் வாசலில் வைப்பான். இந்த அப்பார்ட்மெண்ட் வாசல் இந்த புறம்போக்கு இல்லை எவ்வளவு வந்து சனியும் பிடிச்சவ போய் அந்த நாய்க்கு ஃபுட்டு வைக்கிறதுனாலே அந்த நாய்கள்லாம் பெரும் கூட்டமாக இருக்கும். சப்போஸ் ஒரு 4 நாள் வெளியே போயிட்டான்னு வச்சுக்கோயேன், அந்த ஊரில் இல்லை, அந்த நாய்களுக்கு அந்த 9 மணிக்கு போடுற ஃபுட்டு அங்கே வர்றேன்னா அது வெறி பிடிச்சி எவனை பார்த்தாலும் இங்கே குலைக்க ஆரம்பிக்கும். இது வந்து பெரிய பிரச்சனையாகவே ஆச்சு. இது வந்து எல்லா அப்பார்ட்மெண்ட்டும் நடந்துட்டு இருக்கு. இப்போ இது கொடுத்தா உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடந்ததுன்னா நிச்சயமாக சொல்லுங்கள். ஏன்னா இந்த கார்லேயே போய் இறங்குறவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பஸ்ஸை பிடிச்சி ரயிலை பிடிச்சி இறங்கி மிட் நைட்டில் வேலையை முடிச்சுட்டு பைக்கில் வர்றவனுக்கும் ஃபுட் டெலிவரி பசங்களும் படாத துயரங்களை படுறாங்க.